சரியா? தயவு செஞ்சு அந்த மார்க் பண்ண வேணாம் விடைகளை. ஏனென்றால் மகன் அந்த பாலகிருஷ்ணனுங்கிறவர் உண்மையா ஒரு அந்த படிக்கணுங்கிற ஆர்வம் உள்ளவர். அவர் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். பட் அவர் மார்க் பண்றார். பாருங்க, சரியான அல்லது மிக பொருத்தமான கூற்றை இனங்காண்க. அரசியல் என்பது பாருங்களா எப்படி அந்த சேர்மான கூற்றை இனங்காண்ற என்கிற விடயத்தை நான் சொல்றேன். அரசியல் என்பது பொது நிர்வாகம் தொடர்பான விடயங்களுடன் மட்டுப்படுத்தப்பட்டதாகும். மாணவர்கள் ஒரு விடயத்தை நல்லா விளங்கணும். சரியா? எப்போதும் மட்டுப்படுத்தப்பட்டதாகும் என்கிற அந்த சேர்மான கூற்று வருகின்ற போது அதனை சரியான சேர்மான கூற்றாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மட்டுப்படுத்தப்பட்டதாகும் என்று சொல்வது ஒருபோதும் அரசியல் என்பது பரந்து விரிந்தது, எல்லா துறைகளோடும் சம்பந்தமானது, விரிந்த துறை. சரியா? ஒரு பரந்த துறை அரசியல் என்பது. எனவே மட்டுப்படுத்தப்பட்டதாகும். இப்ப கவனிங்க, மட்டுப்படுத்தப்பட்டதாகும் என்கிற விடயம் வந்துட்டு அரசியல் என்பது பரந்த துறை. அது குறிப்பிட்ட ஒரு விடயத்தோடு மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக இருக்காது. அரசியல்ல நிறைய பகுதிகள் இருக்கும். சர்வதேச அரசியல், தேசிய அரசியல், வாக்களித்தல் செயற்பாடு இருக்கும், பொதுத்துறை நிர்வாகம் இருக்கும், பொது கொள்கை இருக்கும் வேறாக. சரியா? இவ்வாறாக பல்வேறான பகுதிகளோடு இணைக்கப்பட்ட ஒரு பரந்த துறைதான் அரசியல். எனவே ஒருபோதும் ஏதாவது ஒரு விடயத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டதாகவோ வரையறுக்கப்பட்டதாகவோ வராது. இதுல மாணவர்கள் மிக தெளிவாக இருக்கணும். நாங்க நேற்றும் சில பகுதிகள் பார்த்தோம். வாக்களிப்பதோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டது. சரி, இப்படியான சேர்மான கூற்றுகள் பார்த்தா பிழை. எனவே முதலாவது கூற்று பிழையானது. சரியா? மட்டுப்படுத்தப்பட்டதான் வந்துட்டு அது பிழை. பொது நிர்வாகம் தொடர்பான விடயங்களோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. சரியா? பொது நிர்வாகத்துக்கு வழியால எவ்வளவு விடயம் இருக்கு அரசியல்ல, ஆனால் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. இரண்டாவது பாருங்க, எப்போதும் சமூக நலனுடன் தொடர்புடையதாகும். அரசியல் என்பது சமூக நலனோடு தொடர்புடையது அல்ல. அரசியலை பற்றி சொல்வார்கள் மோதும் நலன்கள். அரசியல் என்பது மோதும் நலன்கள். உதாரணமா பாருங்க, நான் இருக்கிறேன். சரியா? நான் ஒரு அரசியல்வாதி, எதிர்த்தரப்புல ஒருவர் இருக்கிறார், அவரும் ஒரு அரசியல்வாதி. நான் சமூக நலனை அடிப்படையாக கொண்டு ஒரு செயற்பாட்டை செய்ய போறதில்லை. என்னுடைய நலனைத்தான் நான் முன்னிலைப்படுத்துவேன். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அந்தந்த கட்சிகளினுடைய நலன்களைத்தான் முன்னிலைப்படுத்தும். அரசியல் என்பது சுயலாபம் கருதியது, ஒரு நாளும் சமூக நலனோடு சம்பந்தப்பட்டது அல்ல. கொஞ்சம்
எனவே அரசியல் என்பது சமூக நலனுக்காக ஒருத்தரும் அரசியல் செய்யறல்ல. அரசியல் என்பது சொல்வார்கள் சரியா, ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்கள் வரும்போதுதான் அங்கு அரசியல் இடம் வரும். சரியா, ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்கள் இடுகின்ற போதுதான் அங்கு அரசியல் வரும். உதாரணமாக எங்களுடைய இலங்கையில 80% அரசியல் கட்சி இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே கொள்கை உடையவதாக இருந்தால் அவைகள் கட்சிகள் அல்ல. 80 அதிகமான கட்சிகள் அவ்வளவும் சேர்ந்து ஒரு குழுவாக மாறிவிடும். எனவே அங்கு அரசியல் இடம் பெறாது. எல்லோரும் ஒற்றுமையாகவே இருப்பார்கள், அரசியல் இடம் பெறாது. அரசியல் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் ஒன்றுக்கொன்று முரண்பாடான கருத்துக்கள் வர வேண்டும். எனவே ஒருவர் சமூக நலன் என்று கருதி செய்கிறது அது மற்றவருக்கு எதிரானதாக இருக்கும். சரியா, ஆகவே இரண்டாவது கூற்று தவறான கூற்று. மூன்றாவது, தேர்தல் செயல்முறைகளுடன் வரையறுக்கப்பட்டதாகும். இது நாங்கள் இப்ப பார்த்த கருத்து, வரையறுக்கப்பட்டதாகும். தேர்தல் செயல்முறையை மட்டும் அரசியல் என்று சொல்றேன். பொது நிர்வாகமும் அரசியல் தான், சர்வதேச அரசியலும் அரசியல் தான், மோதல் முகாமைத்துவமும் அரசியல் தான், மனித நடத்தையும் அதாவது அரசியல் தொடர்பான மனித நடத்தையும் அரசியல் தான். எனவே மூன்றாவது கூற்று பிழையான கூற்று. இந்த 3 கூற்றும் விளங்கிட்டா பிள்ளைகள்? இந்த 3 கூற்றும் விளங்கிட்டோம். அடுத்த 4வது கூற்று பாருங்க. பிரஜைகள் மத்தியில் நிலவும் ஒரு சமூக பிரயோகம் ஆகும். அந்த கூற்று சரியானது. காரணம், அரசியல் என்பது பிரஜைகள் மத்தியில் காணப்படும் ஒரு சமூக பிரயோகம். அந்த கூற்று சரியானது. 5வது பாருங்க, சமூகத்தின் தார்மீக விழுமியங்களை கற்பதுடன் தொடர்புபட்டதாகும். 5வது கூற்று பிழையானது. காரணம், ஒழுக்கவியல் விழுமியங்கள் என்ற கூற்றுக்கள் வந்தால் அந்த கூற்றை நாங்கள் வளமையாக தவறாக எடுப்பது வளமை. எனவே அந்த கூற்று பிழையானது. சரியான விடை 4வது. 10வது கேள்விக்கு விடையை கண்டுபிடிங்க. இப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க விடைய. விடைய சாட் பாக்ஸ்ல போடுங்களா? ரைட். இப்ப பாருங்க, அரசியல் விஞ்ஞானம். ஏற்கனவே கதைச்சது அரசியல், இப்ப கதைக்கிறது அரசியல் விஞ்ஞானம். அரசியல் அதிகாரத்தினை பெற்றுக் கொள்வதனை நோக்காக கொண்டது. முதலாவது கூற்று பிழை. ஏன் பிழை என்றால், பாருங்க, இந்த சரியான கூற்றுக்களை மாத்திரம் படிக்கிறதுக்கோ படிச்சு கொடுக்கறதுக்கோ நான் வர இல்லை. ஏனென்றால் சரியான கூற்றம் மட்டும் படிக்கணும்டா பாஸ் பேப்பர் ஒன்றை தூக்கினா சரியான கூற்று அவளையும் கண்டுபிடிக்கலாம், படிச்சு போட்டு போகலாம். அதால எங்களோட அறிவு வளர போறது இல்லை.
எங்களுக்கு சரியான பிராக்டிக்கல் நாலேஜ் வரணும்டா நாங்க என்ன செய்யணும்? சரியான கூற்றுகளுக்கு மேலதிகமாக பிழையான கூற்றுக்கள் தவறு என்பது நாங்க படிக்கணும். பிழையான கூற்றுக்களை ஏன் அது பிழையான கூற்று என்று சொல்லி நாங்க விளங்கணும். உண்மையில் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதனை நோக்காக கொண்டதுங்கிற கூற்று சரி. எவ்வளத்தை சரியண்டா அரசியல் என்று வந்தால் அந்த கேள்விக்கு விட சரி. இங்கு வந்திருக்கிறது அரசியல் விஞ்ஞானம் என்கிறதால அதிகாரத்தை பெற்றுக் கொள்வது நோக்கம் அல்ல. அரசியல் விஞ்ஞானம் என்பது கற்றுக்கொள்வதனை அடிப்படையாக கொண்டது. சரியா? அரசியல் விஞ்ஞானம் என்பது கற்றுக்கொள்வதை அடிப்படையாக கொண்டது. எனவே அதிகாரத்தை கைப்பற்றுதல் நோக்கம் அங்கு கிடையாது. இந்த விடயத்தை நிலவழங்கி இருக்கும். அடுத்த விடயம் பொது கொள்கையாக்க செயல்முறையினை கற்பதுடன் வரையறுக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன விடயம். சரியா? இந்த வரையறுக்கப்பட்டது என்று வருது. பொது கொள்கையாக்க செயல்முறையோடு செயல்முறையை கற்றல் என்றால் சரி. பொது கொள்கையாக்க செயல்முறையினை கற்பதுடன் வரையறுக்கப்பட்டது என்றால் பிழை. வரையறுக்கப்பட்டதல்ல. மூன்றாவது கூற்று பாருங்க, சமூக விஞ்ஞானத்தின் ஒரு பிரிவு, அதாவது அரசு அறிவியல் என்பது சமூக விஞ்ஞானத்தின் ஒரு பிரிவாகவும் ஒரு கிளையாகவும் கருதப்படும். எனவே அந்த கூற்று சரியானது. இரண்டாவது கூற்று பிழை. கட்சி அரசியலை அதைரியப்படுத்துகின்றது. சரியா? அரசு அறிவியல் என்பது கட்சி அரசியலை பத்தி எல்லாம் அது பேசாது. சரியா? கட்சி அரசியலை பற்றி எல்லாம், அதாவது அரசு அறிவியலை பொறுத்த வரைக்கும் அரசு அறிவியல் கட்சி அரசியல் என்கிற விடயத்தில் ஒரு விதமாக நடந்து கொள்ளும். அரசியல் கட்சிகள் தொடர்பான விடயங்களை அது ஆய்வு செய்கின்றதை அடிப்படையாக கொண்டது. சரியா? எனவே இந்த கூற்றும் தவறானது. கட்சி அரசியலை அதை ஏற்றுக்கொள்கின்றது. இங்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, அதைரியப்படுத்துகிறது என்று வருகிறது. அதால இந்த கூற்று பிழை. ஐந்தாவது, பொது அறிவினை அடிப்படையாக கொண்டது. அரசு அறிவியல் பொது அறிவு கூறியது அல்ல. அரசு அறிவியல் என்பது அரசு, அரசாங்கம் இவற்றோடு தொடர்பான விடயங்களை பற்றி கற்கும். அதற்காக வேண்டி பொது அறிவு என்பது, உதாரணமாக சந்திர மண்டலத்துக்கு போனவர்கள் யார், எத்தனையாம் ஆண்டு செல்லப்பட்டது, மகாவலி கங்கை நீளம் யாது, இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் பொது அறிவு தான். அதற்காக வேண்டி இவற்றை அரசியலாக கொள்ள முடியாது. ஆனால் அரசியலில் காணப்படுகின்ற சில விடயங்கள் பொது அறிவாக இருக்கலாம். அதற்காக பொது அறிவுகள் எல்லாம் அரசு அறிவியலாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது கூற்று சரியானதாக வரும். இதுல டவுட் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லைண்டா அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி 11ஆம் கேள்வி. 2020ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டம் 2020லையும் 19லையும் 2 எக்ஸாம் பேப்பர் வழங்கப்பட்டது. 2020ல வழங்கப்பட்ட எக்ஸாம் பேப்பர் 2019 வழங்கப்பட்ட எக்ஸாம் பேப்பர் ஓல்ட் சிலபஸுக்கு வராகவும் நியூ சிலபஸுக்கு வராமல் வழங்கப்பட்டது. இருந்தாலும் அதனுடைய கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு எடுக்கப்படுகிறது. ஆனா பார்த்துக்கொள்ளும். அதையும் சேர்த்தான் படிச்சு தர போறேன். சரி, விடைய கண்டுபிடிங்க. 11வது கேள்விக்கு சரியான மிக பொருத்தமான கூற்றை இனங்காண்க.
சரி, இப்ப நாங்க அப்படியே பார்ப்போம். அரசியல் என்பது குறித்து நிற்பது அரச அதிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு செயல்முறையை ஆகும். அரசியல் என்பது குறித்து நிற்பது அரச அதிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு செயல்முறையை ஆகும். அரசாங்கத்துக்குள் இடம்பெறும் செயற்பாடுகளை ஆகும். அரசியல்வாதிகள் தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுத்தும் ஒரு வழிமுறையை ஆகும். சர்வதேச முறைமைக்குள் அரசுகளின் நடத்தைகளை விவரிக்கும் ஓர் எண்ணக்கருவை ஆகும். அரசு, அதன் நிறுவனங்கள், சமூகம் ஆகியவற்றுடன் பரஸ்பரம் தொடர்பு கொள்ளும் ஒரு துறையை ஆகும். இதிலும் மாணவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டிய விடயம், அரசியல், அரசறிவியல் இவைகள் ஒரு பரந்த பரப்பை கொண்டது, ஒரு விரிவான பரப்பை கொண்டது. இதற்குள் தான் என்ற வரையறை கிடையாது. எனவே அரச அதிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு செயல்முறை, அரச அதிகாரத்தோடு தொடர்புடைய ஒரு செயல்முறையை நாங்கள் அரசியல் என்று சொல்ல முடியாது. நல்ல விளங்கணும், அரசியல் என்பது பரந்த விடயங்களோடு சம்பந்தமானது. பொது கொள்கை இருக்கிறது, பொதுத்துறை நிர்வாகம் இருக்கிறது, அரசியல் கட்சி, அமுக்க குழுக்கள், சரி, சர்வதேச அரசியல், அதே போன்று சர்வதேச நிறுவனங்கள், சரி, கூட்டு பாதுகாப்பு, கலெக்டிவ் செக்யூரிட்டிங்கிறது, கூட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, இப்படி பல நூற்றுக்கணக்கான எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டது. எனவே அரசு அதிகாரத்தோடு தொடர்புடைய ஒரு செயல்முறை, ஒன் ப்ராசஸ், ஒரு செயல்முறையை என்கிற கூற்று பிழையானது. இரண்டாவது, அரசாங்கத்துக்குள் இடம்பெறும் செயற்பாடுகளை ஆகும். அதுவும் பிழை. அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற செயற்பாடு, அரசாங்கத்துக்கு உள்ள நடக்கிற செயற்பாட்டை அரசியல் என்று சொல்லலாம். அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற செயற்பாட்டை அரசியல் என்று சொல்லலாம். ஏனென்றால் அரசாங்கத்துக்கு வெளியே நடக்கிற செயற்பாடும் அரசியல் தான். சர்வதேச அரசியலில் அரசாங்கம்ங்கிற ஒன்று இல்லை. சர்வதேச அரசியலில் அரசாங்கம் என்கிற ஒன்று இல்லை. ஆனால் அதனையும் நாங்கள் அரசியல் என்று தானே சொல்றோம். எனவே இரண்டாவது கூற்று பிழை. மூன்றாவது கூற்று, அரசியல்வாதிகள் தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுத்தும் ஒரு பொறிமுறையை ஆகும். அரசியல்வாதிகள் அவர்களுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்ற பொறிமுறையை மாத்திரம் அரசியலாக கொள்ள முடியாது. அதுவும் அரசியல் தான், அவ்வளவுதான். உதாரணமாக இப்ப தற்காலத்துல ஸ்ரீலங்காவில பாருங்க, ஆளுங்கட்சி ஆட்சியாளர்கள் தண்ட அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக பல்வேறு செயற்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் எதிர்கட்சி அரசியல்கள் பல கோணங்கள்ல இருந்து கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பாடுபடுறாங்க. இதை மட்டும் அரசியல் என்று சொன்ன சரியா? இல்ல, அது மட்டும் அரசியல் அல்ல. நான்காவது விடயம், சர்வதேச முறைமைக்குள் அரசுகளின் நடத்தைகளை விவரிக்கும் ஒரு எண்ணக்கருவை ஆகும். இதுவும் பிழை. காரணம், சர்வதேச முறைமைக்குள் சர்வதேச அரசியல் இருக்குத்தானே, அரசியலோட சம்பந்தப்பட்ட சர்வதேச அரசியலோட சம்பந்தப்பட்டது மட்டும் அரசியல் அல்ல. ஐந்தாவது பாருங்க, அரசு, அதன் நிறுவனங்கள், சமூகம் ஆகியவற்றுடன் பரஸ்பரம் தொடர்பு கொள்ளும். அதாவது அரசும் நிறுவனமும், சரியா? அரசும் சமூகமும், சமூகமும் நிறுவனமும், சமூகமும் அரசும் இவ்வாறு பரஸ்பரம் தொடர்பு கொள்ளும் ஒரு துறைதான் என்ன? அரசியல். எனவே சரியான கூற்று ஐந்தாவது. எப்பொழுதும் பரந்த விளக்கங்கள் தான் இந்த MCQல எதிர்பார்க்கப்படும். எனவே மாணவர்கள் இந்த விடயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். கிளியரா பிள்ளைகள்? 11வது கேள்வி கிளியரா?
சார். 12வது ஓ கேள்விக்கு சார் விடைய விளங்கிச்சு. கண்டுபிடிங்க. ரைட், கவனிங்க பிள்ளைகள். அரசியலை கற்பது என்பது என்றால் அரசு அறிவியலா அரசியலா? அரசியறிவியல். ரைட், அரசு அறிவியல். ஆகவே பாருங்க, தத்துவார்த்த ஒப்பீட்டு அணுகுமுறைகளுடன் வரையறுக்கப்பட்டது பிழையான கூற்று. தத்துவார்த்த ஒப்பீட்டு அணுகுமுறை என்பது பாரம்பரிய அணுகுமுறை. ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த பல்துறை இடைசார் அணுகுமுறை உண்டு. அதே மாதிரி என்ன சொல்ற இந்த நடத்தைவாத அணுகுமுறை உண்டு, பெண்ணியல்வாத அணுகுமுறை, சமூகவியல் அணுகுமுறை, நிறைய அணுகுமுறை உண்டு. அடுத்த விடயம் வரையறுக்கப்பட்டது என்ற வார்த்தை பிரயோகம் வருவதால் இதனை தவறென்றே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அனுபவ ரீதியான கற்கைகளை நிராகரிக்கின்றது. அந்த கூற்றுப்பிள்ளை அனுபவ ரீதியான கற்கைகள் என்றால் எங்கட புலன்களால பார்க்கின்ற விடயங்கள், எங்கட புலன்களால நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கிறோம். இதனை அரசியல் ஏற்றுக்கொள்கிறது. புலன்களால பார்த்த ஒரு விடயத்தை தான் ஆய்வுக்கு உட்படுத்தலாம் என்று அரசியல் ஏற்றுக்கொள்கிறது. எனவே இரண்டாவது கூற்று பிழையானது. மூன்றாவது கூற்று பாருங்க, பண்புசார் தரவுகளுக்கு குறைந்த முக்கியத்துவத்தினை வழங்குகிறது. அந்த கூற்று பிழை. இதுவும் நடைமுறை சார் விடயங்களுக்கு குறைந்த முக்கியத்துவத்தினை வழங்குகிறது என்றால் பிழையானது. ஏனென்றால் அதனை அரசறிவியல் ஆய்வு செய்யும். நடைமுறை அரசியலில் ஈடுபடுவதிலிருந்து வேறுபட்டது. இந்த கூற்று சரியானது. ஏனென்றால் அரசியலை கற்பது என்பது கோட்பாட்டு அரசியல். நாலாவது கூற்று சொல்கிறது நடைமுறை அரசியல். ஆகவே ரெண்டும் ஒன்றில் ஒன்றிலிருந்து வேறுபட்டது. எனவே அந்த கூற்று தான் சரியானதாக வரும். நெறிமுறை தத்துவங்களை நிராகரிக்கின்றது. பிழை. நெறிமுறை தத்துவங்களை அரசறிவியல் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் நெறிமுறை தத்துவங்களை மாத்திரம் அரசறிவியல் அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை. நெறிமுறை தத்துவங்களையும் சேர்த்து ஏனைய அனுபவ ரீதியான தத்துவங்களையும் அது ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே 12வது கேள்விக்கு 4வது விடையாக வரும். அடுத்தது 2020 பழைய பாடத்திட்டம் ஓல்ட் சிலபஸ் கேள்வி. விடையை கண்டுபிடிங்க பாப்போம். 13வது கேள்விக்கு விடையை கண்டுபிடிங்க.
ரைட். விவாபம் சரியான கூற்றுக்களின் தொகுதியை இனங்காண்க. அரசியல் விஞ்ஞானத்தின் பரிணாம வளர்ச்சியில் சரியா புராதன கிரேக்க சிந்தனையாளர்கள் மிக முக்கிய பங்களிப்பினை வழங்கினர். எப்ப இந்த பிள்ளைகள் அந்த எம்சிக்கு செய்யும் போது எடுத்த உடனேயே விடைக்கிட்ட போகக்கூடாது. எடுத்த உடனேயே விடைக்கிட்ட போகக்கூடாது. முதல் சேர்மான கூற்றுக்களை சரிவர வாசிக்க வேண்டும். ஓடர வாசிக்கணும். வாசிக்கும் போதே எங்களுக்கு சில பிழையான கூற்று பிடிபடும். சரியான கூற்றுக்களின் தொகுதியை இனங்காண்கண்டா அதுக்குள்ள பிழையான ஒரு கூற்று இருக்கும். பிழையான கூற்றுக்களின் தொகுதியை இனங்காண்கண்டா அதுக்குள்ள ஒரு சரியான கூற்று இருக்கும். இதை விளங்கணும் மாணவர்கள். சரியா? இப்ப சரியான கூற்றுக்களின் தொகுதி தானே. எங்கேயாவது ஒரு இடத்துல அதாவது ஒரு பிழையான கூட்டி இருக்கும். சரியா? அந்த பிழையான கூட்டை கண்டுபிடித்தால் சரியா பிழையான கூட்டை கண்டுபிடித்தால் மற்ற சரியான கூட்டு விளங்கும். பாருங்க, முதலாவது புராதன கிரேக்க சிந்தனையாளர்கள் மிக முக்கிய பங்களிப்பினை வழங்கினர். அதன் பாடப்பரப்பும் அணுகுமுறைகளும் விரிவடைந்துள்ளன. 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் அரை பகுதியின் பின்னரே அது சமூக விஞ்ஞானம் என்ற நிலையை அடைந்தது. அது எப்போதும் சமூக வகுப்புகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை வலியுறுத்தியது. அது அரசு மற்றும் அரசாங்கம் என்ற கற்கை பரப்புக்கு அப்பால் விரிவடைந்துள்ளது. இந்த 5 சேர்மா இப்பயே உங்களுக்கு விளங்கியிருக்கும். முதலாவது, கிரேக்க சிந்தனையாளர்கள் மிக முக்கிய பங்களிப்பினை வழங்கினர். அந்த கூற்று சரியானது. ஏனென்றால் கிரேக்க சிந்தனையாளர்களான பிளேட்டோ, சோக்ரடிஸ், அரிஸ்டோட்டில் இவர்கள் அரசியல் விஞ்ஞானத்தின பரிணாம வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பினை வழங்கினர். தேவையானாக்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. பிளேட்டோ வழங்கின பங்களிப்பு என்னென்றால் அரசியல் தொடர்பான நூல்களை எழுதினார். அவர் சில நூலை எழுதினார். அந்த நூல்கள்ல அரசியல் தொடர்பான விடயங்களும் இருந்தது. ஆனால் அரசியலுக்கென்று ஒரு நூல் அவர் எழுதல்ல. ஆனால் அவர் எழுதின நூல்கள்ல அரசியல் தொடர்பான கருத்துக்கள் இருந்தது. அரசியலாளர், கிரீட்டோ, குடியரசு, இவ்வாறான நூல்களை இவர் எழுதினார். அடுத்தது அரசியல் விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்துக்கு ஒரு விடயத்தை செஞ்சிருந்தார். கற்பதற்காக ஒரு பாடசாலை உருவாக்கினார். முதலாக அரசியல் கற்பதற்கான பாடசாலையை தாவித்தவர் பிளேட்டோ. சரியா? அவர் அகாடமி என்கிற பாடசாலை ஒன்றை தாவித்தார். அது சரி. அரிஸ்டோட்டிலை பொறுத்த வரைக்கும் இவருடைய பங்களிப்பு முதலாவது அரசியலுக்கென்று முதலாக நூல் எழுதியவர். சரியா? அரசியலை அரசியல் விஞ்ஞானம் என்று அழைத்தவர். லைசியம் என்ற கற்கை நிலையத்தை உருவாக்கி அங்கு மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். சரியா? நவீன பல அணுகுமுறைகளை, பாரம்பரிய மற்றும் நவீன அணுகுமுறைகளை தோற்றுவித்தவர். உளவியல் அணுகுமுறையை இவர் பயன்படுத்தி இருந்தார். உளவியல் அணுகுமுறை நவீன அணுகுமுறை. அதே மாதிரி தத்துவார்த்த அணுகுமுறை இவர் பயன்படுத்தி இருந்தார். அதே நேரம் ஒப்பீட்டு அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர் அரிஸ்டோட்டில். இவ்வாறாக அரசியல் விஞ்ஞானத்தினுடைய முக்கிய வளர்ச்சிக்கு பங்களிப்பு வழங்கியவர் அரிஸ்டோட்டில். ஆகவே ஏ கூற்று சரி. பி, அதன் பாடப்பரப்பும் அணுகுமுறைகளும் விரிவடைந்துள்ளன. அரசு அறிவியல் என்ற பாடப்பரப்பு கிரேக்க காலத்துல ஒரு விதமாக இருந்தது, இப்ப வேற விதமாக இருக்கிறது. கிரேக்க காலத்துல சொன்னார்கள் பெண்களை பிரஜைகளாக கூட அவர்கள் ஏற்கவில்லை.
கிரேக்க காலத்தில் நேரடி ஜனநாயகம் இருந்தது. அவர்கள் பெண்களை பிரஜைகளாக கூட ஏற்கவில்லை. ஆனால் தற்பொழுது பெண்ணியல்வாதம் என்கிற கருத்தியல் உள்வாங்கப்பட்டுள்ளது. எனவே பாடப்பரப்பும் அணுகுமுறைகளும் விரிவடைந்துள்ளன. அப்பொழுது தத்துவார்த்த அணுகுமுறையும் ஒப்பீட்டு அணுகுமுறையும் தான் இருந்தது. தற்பொழுது பல அணுகுமுறைகள் வளர்ச்சி அடைந்து விட்டன. அடுத்த விடயம், 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் அரை பகுதியின் பின்னரே அது சமூக விஞ்ஞானம் என்ற நிலையை அடைந்தது. சரியா? அதாவது சமூக விஞ்ஞானம் என்கிற நிலைமைக்கு 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் அரை பகுதிகளுக்கு பிறகுதான் அது சமூக விஞ்ஞானம் என்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்தது. 1850களுக்கு பிறகு. அடுத்தது டிய பாருங்க. அது எப்போதும் சமூக வகுப்புகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை வலியுறுத்தியது. இந்த கூற்று பிழை. சமூக வகுப்புகளுக்கு இடையில் முரண்பாடுகளை உருவாக்குவது அரசறிவியலினுடைய பணியோ செயற்பாடோ அல்ல. அது அரசு மற்றும் அரசாங்கம் என்ற கற்கை பரப்புக்கு அப்பால் விரிவடைந்துள்ளது. அரசியல் ஒரு சமூக பயன்பாடாக நாங்க விளங்குற இதை வச்சுத்தானே. ஆகவே சரியான கூற்று ABCE 5வது வரும். மற்ற எல்லா கூற்றுக்களும் பிழையான சேர்மான கூற்றுக்களாக வரும். 14வது கேள்விக்கு விடைய கண்டுபிடிங்க. செய்யலாம். இப்ப பாருங்க. அரசியல் என்பது பொது விவகாரங்களுடன் தொடர்புடையது. பொதுவான ஒரு விடயத்தை மையப்படுத்தித்தான் அரசியல் செய்யப்படும். அரசியல் என்பது வீட்டு பிரச்சனைகளுக்கு அரசியல் செய்வதில்லை, பொது விவகாரத்தோடு தொடர்பானது. அது சரி. முரண்பாடுகளை சமாதானமாக தீர்த்தலுடன் தொடர்புடையது. அந்த கூட்டு சரி. அரசு மற்றும் அதன் நிறுவனங்களுடன் தொடர்புடையது, பொது கொள்கை செயல்முறையுடனும் தொடர்புடையது. இதுக்கான சிம்பிளான கேள்வி. அதாவது இறுதியாக வரும் மனித வாழ்க்கையில் மதத்தின் பகிர்வங்குடன் தொடர்புடையது, சமயம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வந்தால் அந்த கூற்று பிழையானது. எனவே சரியான விடை சரியான விடை ABCDO. மற்ற எல்லா விடைகளும் தவறானவை. இது உங்களுக்கு விளங்கப்படுத்த வல்ல கடும் கிளியரா வழங்கி இருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது